சூரியநெல்லியில் காட்டு யானை தாக்குதலில் மரணமடைந்த மாரியம்மாளின் 2 குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது. காட்டு யானை தாக்குதலை தொடர்ந்து நடத்தப்பட்ட மக்களின் போராட்டம் நிறுத்தப்பட்டது. கோரிக்கைகள் அங்கீகரிக்கப்படும் என்று அரசின் உறுதி கிடைத்ததோடு போராட்டம் நிறுத்தப்பட்டது. தேவிகுளம் எம்எல்ஏ எஃப் ராஜாவின் தலைமையில் மூணார் டிஎஃப்ஓவும் சப் கலெக்டரும் உட்பட உள்ள குழுவினர் போராட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். மரணமடைந்த மாரியம்மாவின் குடும்பத்திற்கு 15 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும், மகளுடைய கல்வி செலவை ஏற்றெடுக்க வேண்டும், மூத்த குழந்தைக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. குழந்தைகளின் கல்வி செலவு உட்பட வனத்துறை ஏற்றெடுத்து വനത്തുறையின் സാമൂഹ്യ പാതുകാപ്പ് திட்டம்படி உறுதி செய்யப்படும் என்று വനത്തുறை தெரிவித்துள்ளது. വനംവകുപ്പ് നൽകുന്ന മറ്റ് ഗവൺമെൻറ് നഷ്ടപരിഹാരം അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങൾ അതെന്തായാലും ഉണ്ട്. അതിന് പുറമെ FDA-യിൽ നിന്നും തുടർ വിദ്യാഭ്യാസത്തിനുള്ള ഏർപ്പാട് ചെയ്യാനായിട്ട് നമ്മളുടെ ഒരു അപേക്ഷാ കാര്യങ്ങളൊക്കെ ഇവർ മൈനർ ആയതുകൊണ്ട് അതിന് ചെറിയ സാങ്കേതിക പ്രശ്നമുണ്ട്. അത് ഉടനെ തന്നെ ചെയ്യും. குழந்தைகளின் பாதுகாப்பும் கல்வியும் உறுதி செய்யப்படும் என்றும் எம்எல்ஏ எஃப் ராஜா தெரிவித்தார். ഇവിടെ ഇതുപോലെ മരണങ്ങൾ ഇനി വരാതെ ഇരിക്കാനുള്ള ഏർപ്പാട് ബഹുമാനപ്പെട്ട മുഖ്യമന്ത്രിയും ബഹുമാനപ്പെട്ട വനവകുപ്പ് മന്ത്രിയും 23-24 എനിക്ക് നിയമസഭ ഉണ്ട്. അന്ന് ഈ കാര്യം പോയി അവരെടുത്ത് ബോധിപ്പിച്ച് നിയമപരമായിട്ടുള്ള തീരുമാനങ്ങളെടുത്ത് ഈ പിള്ളേരുടെ പഠിത്തത്തിനുള്ള കാര്യങ്ങൾ ഫോറസ്റ്റ് ഉള്ള ഒരു ട്രസ്റ്റ് ഉണ്ടെന്നാണ് പറയുന്നത്. അവർ ഇതിൻ്റെ കാര്യമെല്ലാം പഠിത്തത്തിലുള്ള കാര്യമെല്ലാം അവർ നോക്കിക്കൊള്ളാമെന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ പറ്റാത്ത ഒരു സാഹചര്യം വരുവാണെങ്കിൽ ഈ 2 പിള്ളേരുടെ പഠിത്തവും ഞാൻ തന്നെ നോക്കിക്കോളാം, കോളേജ് വരെ നോക്കിക്കോളാം എന്നാണ് പറഞ്ഞേക്കുന്നത്. ശക്തമായിട്ടുള്ള ഒരു തീരുമാനം ഇതിൽ എടുത്തിരിക്കും. ബഹുമാനപ്പെട്ട മുഖ്യമന്ത്രി കണ്ട് വനവകുപ്പ് മന്ത്രിയും കണ്ട് ശക്തമായിട്ടുള്ള തീരുമാനം ഇതിനകത്ത് നമുക്ക് കണ്ടിരിക്കും. காலை 8 மணிக்கு தான் சிங்குக்கண்டத்தை சேர்ந்த வெள்ளசாமி என்போரின் மகள் மாரியை காட்டு யானை தாக்கி கொன்றது. பலத்த காயமடைந்த மகன் ரக்ஷன் கோட்டயம் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சையில் உள்ளார். நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.